பாக்கியவதி. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். நீதிமொழிகள் 31:28. பாக்கியவான் என்ற வார்த்தை வேதத்தில் 84 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் பாக்கியவதி என்ற வார்த்தை 7 இடங்களில்தான் இடம்பெற்றுள்ளது. பழைய ஏற்பாட்டிலே லேயாள் தன்னை பாக்கியவதி என்று அழைக்கிறாள். ஆதியாகமம் 30:13. புதிய ஏற்பாட்டில் மரியாளை நாம் பாக்கியவதியாக காண்கிறோம். லூக்கா 1:48. மரியாள் பாக்கியவதி என்று அழைக்கப்படுவதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. 1. மரியாள் தாழ்மை. 2. மரியாளின் விசுவாசம். 3. மரியாள் கிறிஸ்துவை கர்ப்பம் தரித்து மரியாள் கிறிஸ்துவை கர்ப்பம் தரித்தது. தேவப்பிள்ளைகளே, மரியாளின் சுபாவம் நமக்குள்ளே உருவாகும் என்றால் நாமும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக காணப்படுவோம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. வேதம் முழுவதிலுமே மரியாளின் தாழ்மை நம்மை பிரமிக்க செய்கிறது. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தபோது என் மகன் மூலமாய் நடந்த அற்புதங்கள் என்று அவள் பெருமைப்பட்டு கொள்ளவில்லை. தேவாதி தேவனை கர்ப்பம் தரித்தோம் என்ற மனமேட்டின்மை அவளுக்கு இல்லை. அவளை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்த பெருமை அவளுக்கு இல்லை. மரியாள் தன்னை அடிமை என்று அழைத்து கொள்வதை பாருங்கள். அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி கர்த்தரை துதித்தாள். ஆகவே அவள் பாக்கியவதி என்று அழைக்கப்பட்டாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. மரியாளின் வாழ்க்கையை வாசிக்கும்போது அவள் கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் விசுவாசித்தாள். ஆகவே விசுவாசித்த அவளை பாக்கியவதி என்று வேதம் அழைக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால், கர்த்தர் உங்களோடு பேசி ஒரு காரியத்தை சொன்னால் அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஒருமுறை இயேசு கிறிஸ்துவை ஒரு ஸ்திரீ நோக்கி பார்த்து, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியமுள்ளது என்று சத்தமிட்டு சொன்னாள். ஆம், உண்மையிலேயே மரியாள் பாக்கியமுள்ளவள். அந்த பாக்கியம் மரியாளுக்கு மட்டும் வருமோ? இல்லை. ஆத்மாக்களின் உள்ளத்திலே கிறிஸ்து உருவாகும்படி கர்ப்ப வேதனைப்படுகிற ஒவ்வொருவரும் பாக்கியமுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 4:19. தேவ பிள்ளைகளே, ஆத்மாக்களுக்காக, கிராமங்களுக்காக, பட்டணங்களுக்காக, வாலிபர்களுக்காக கர்ப்ப வேதனையோடு ஜெபிப்பீர்களா? கிறிஸ்து ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் உருவாக வேண்டும் என்பதும், ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலிலே பரிபூர்ணப்பட வேண்டும் என்பதும் உங்களுடைய ஜெபத்தில் நோக்கமாக இருக்கட்டும். நினைவிற்கு, நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆதியாகமம் 30:13.